மோடி ஐயா வந்த பிறகு ஹிந்தி மட்டுமல்லாது தேசிய மொழி எதுவாகனாலும் நாம் அதை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஹிந்தியை திணித்தது காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சியோ மோடி ஐயாவோ கிடையாது. இது தவறான ஒரு மாயையை நமக்குள்ளே ஏற்படுத்தியிருக்காங்க. ஆங்கிலத்தில் தேர்ச்சி பெற்றோமா? இல்லை. தமிழ் நம்ம தாய்மொழியை வளர்த்தோமா? கிடையாது. பிற மொழி ஏதாவது ஒரு மொழியை கற்றுக்கொண்டோமா? அதுக்கான வசதியும் இல்லை. காசு இருந்தால் படிக்கலாம் அப்படின்ற ஒரு சோர்ஸ் இவங்க தான். இந்த மும்மொழி கொள்கையை எதிர்க்க காரணம் தனியார் பள்ளிகள் அடிபடக்கூடாது, அதற்கு இணையாக இவங்கெல்லாம் படிச்சிடக்கூடாது, அதனால இந்த மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறார்கள். இவர்கள் நம்மளெல்லாம் வச்சு ஏழை எளிய மக்களை முட்டாள்தனமாக இந்த மாதிரி இத்தனை நாள் நமக்கு ஒரு மாயையை ஹிந்தி ஹிந்தி ஹிந்தின்னு காமிச்சு நம்மளை தமிழையும் ஒழுங்காக கற்றுக்க விடலை, ஆங்கில மொழியும் நமக்கு ஒழுங்காக தெரியாது. ஏதோ ஒரு லாங்குவேஜை மத்திய அரசு மோடி ஐயா புண்ணியத்தில் நம்ம பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க இன்னொரு மொழி கற்றுக்கொள்ளலாம். இன்னைக்கு எதிர்க்கக்கூடிய முக்காவாசி திராவிட மாடல் கட்சிகளும், சீமான் அவர்கள் எடுத்துக்கோங்க, திருமாவளவன் அவர்கள் எடுத்துக்கோங்க, டிவிகே விஜய் அவர்கள் எடுத்துக்கோங்க, இவங்க வீட்டு பிள்ளைங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க. தமிழ் மட்டுமா கற்றுக்கொள்கிறார்கள்? ஆசிரியர்கள்ட்ட போய் இந்த மும்மொழி கொள்கையை பத்தி கேளுங்களேன், அவர்களுக்கு தெரியல. இதை பற்றிய சரியான புரிதல் இல்லை. பொதுமக்களுக்கும் சரி ஆசிரியர்களுக்கும் சரி. எவ்வளவு ஒரு சேட் பார்ட் பாருங்க நம்ம மாநிலத்துல. நீங்க மேடை பேச்சு எல்லாம் அனல் பறக்க பேசுறீங்க. அந்த ப்ளூ ஸ்டார் ஸ்கூல் உங்களுடைய சமூகத்தை சேர்ந்த மக்களுக்காக உருவாக்கப்பட்டதா? உங்களிடம் இதற்கு பதில் இருக்கா? ஆக அரசியலுக்காக ஒரு பேச்சு, உள் நடவடிக்கை வேற. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். இப்போ அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல ஹேஷ்டாக் ட்ரெண்ட் எடுக்கப்பட்டு வருகிறதாக. இதுதான் பாஜகவின் வெற்றியா? எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதாவது கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் சமூக வலைதளங்களாக இருக்கட்டும், நேரடியாக பேட்டி ஸ்டேஜில் ரொம்ப கேவலமாக ஒரு பாரத பிரதமரை ஒரு வரம்பு இல்லாமல் எல்லா இடத்துலையும் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். இவர்கள் கட்சி நபர்கள் மட்டுமல்லாது இந்த மேடை பேச்சாளர் கூட ஒரு வரம்பற்ற பேசுகிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இப்படிப்பட்ட நபருக்கு இதுதான் கரெக்டான பதிலடி. முன்னாடி இருந்த பாஜக வேற, இப்போ இருக்கக்கூடிய பாஜக வேற. அண்ணாமலை அவர்கள் வருகைக்கு பிறகு எவ்வளவு கிளாரிட்டி, எவ்வளவு செய்திகள் மக்களை போய் சேருது. நாம் ஒவ்வொன்றும் இவங்க சொல்கிறதெல்லாம் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு நம்பிக்கிட்டு இருந்தோம். நம்ம தாத்தா காலமாக இருக்கட்டும், நம்ம அப்பா காலமாக இருக்கட்டும், இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் எல்லா டேட்டா கேட்குறாங்க. ஒரு கடவுள் நம்பிக்கை ரீதியாக நம்ம பேசினா கூட அதில் இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன, அது மீனிங் என்ன, ஏன் அதை நம்ம பண்ணுறோன்னு கேள்வி கேட்குற இந்த தருவாயில், இந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் நமக்கு இவ்வளோ கிளாரிட்டி, எந்த இஷ்யூனாலும் பாருங்கள் அவர் டேட்டாவோடு தான் பேசுவார். அப்படிப்பட்ட நபருக்கு இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயத்தில் இருக்காங்க. அதனால் 1000 பேசலாம். இந்த மாதிரி ஒரு திராவிட மாடலுக்கு இப்படிப்பட்ட தலைவர் தான் ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய தகுதி படைத்தவர் அப்படின்றத நாங்கள் பார்க்குறோம். மேடம், தமிழகத்தில் திமுக பாஜக இடையே ஹேஷ்டாக் போர் தொடங்கி இருக்குது. ஏற்கனவே பாஜக மாது வரும் கட்சி என்று விமர்சித்து வருகிறாங்க. அது பார்வை என்னங்க பாருங்கள். கெட் அவுட் ஸ்டாலின் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 10 லட்சத்தை தாண்டிருச்சு. சமூக வலைதளங்கள் ஃபுல்லாக, ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எக்ஸ் தளமாக இருக்கட்டும், எல்லாமே எல்லா இடத்துலையும் கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, நீங்கள் என்ன சமூக வலைதளத்தை பற்றி பேசுகிறீங்க, மதுரை ஃபுல்லாக போஸ்டர் அடித்து ஊட்டியிருக்காங்க கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இது எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. நீங்கள் வாயிலையும் பலூன் பறக்க விட்டுட்டும் கருப்பு சட்டையை போட்டு தான் காமிச்சிருக்கீங்க. இன்றைக்கி 10 லட்சத்தை தாண்டி எதிர்ப்பு அலை மிகப்பெரிய அலையாக வீசிக்கொண்டு இருக்கிறது கெட் அவுட் ஸ்டாலின். சிரிப்பு தான் வருது. இவர்களுடைய இயலாமையை பாருங்கள். கிட்டத்தட்ட 39 எம்பிக்களை வச்சுருக்கோம் தமிழகத்திலிருந்து. இவங்க போய் அங்கே பேசுகிறதெல்லாம் பார்த்தா நமக்கு அங்கே இருக்கிறவங்க இவங்களை கேலி பண்ணி சிரிக்கிற மாதிரி இருக்குது இவர்களுடைய கேள்விகளும் பதில்களும். நிதியை பெற்று தர்றதுக்கு இவர் அண்ணா சாலைக்கு வருவதற்கு பதிலாக நிதியை பெற்று தந்தா போதும்னு சொல்கிறாரு. என்ன நிதி வரலை? திட்டம் வாரியாக கிட்டத்தட்ட 50% மத்திய அரசிடமிருந்து மாநில அரசுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. பிரதான் அவர்களும் மித்த அமைச்சர்களும் இதற்கு நிதி தரமாட்டோன்னு சொல்கிறது மற்ற திட்டங்களுக்கு கிடையாது. நிதி சார்ந்த இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிராக இவர்கள் கொடி தூக்குவாங்களாம். ஆனால் அதர் சம்பந்தப்பட்ட நிதி மட்டும் எங்களுக்கு வேணும் அப்படின்னா எப்படி தருவாங்க? அதை தான் நிதி தரமாட்டேன்னு சொல்கிறாங்க. மேலும் அண்ணாமலை அவர்கள் அண்ணா சாலை வர வேண்டாம், நிதியை மட்டும் வாங்கி கொடுன்னு சொல்கிறாங்களே. முக்காவாசி பிரச்சனை, மீனவர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், பிரதான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அண்ணாமலை கையில் எடுத்துட்டாருன்னா அதை சால்வ் பண்ணி தான் முடிக்கிறார். நாம் அதை பார்க்குறோம்.
டங்ஸ்டன் எடுத்துக்கோங்க, எத்தனை வருஷ போராட்டம், என்ன பண்ணாங்க? இவர்களோட ஆட்சியில் தான் அதுக்கு அப்ரூவ் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து மக்கள் என்னாகும்னு குதிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப கவலைக்கிடமான ஒரு சூழலில் இருந்ததை அதை மாற்றினது அண்ணாமலை அவர்கள் தான். இதற்காக மெனக்கிட்டு டெல்லிக்கு போய் பேசி அதை வந்து கேன்சல் பண்ண பெருமைக்குரியவர். அவருக்கு பெரிய பாராட்டுலாம் நடந்தது அந்த ஊரில். அதனால் இவர்கள் வந்து நிதியை வாங்கிட்டு வான்னு சொல்கிறதெல்லாம் சும்மா. 50% ஃபண்டு திட்டம் வாரியாக மத்திய அரசு கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் செய்யாத அமல்படுத்தாத திட்டத்திற்கு எப்படி நிதி தருவார்கள்? அதுதான் நீங்கள் கேள்வி. இந்தியை தான் பாஜக திணிப்பதற்கு தமிழக அரசின் கட்சி எதிர்ப்பதற்கு தெரிவிக்கின்றன. ஏன் இந்தி மொழியை ஒரு மும்மொழியாக்க வேண்டும் என்று சொல்கிறார். நான் ஒரு அரசு பள்ளியில் படித்த ஒரு நபர். அங்கே வந்து தமிழ் 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 நாம் இத்தனை வருஷம் தமிழை வந்து பிடிச்சிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். தாய்மொழி எல்லாருக்குமே உயிர் தான். அம்மாவுக்கு மிஞ்சிய உறவு இந்த உலகத்தில் கிடையாது. அதனால தான் மொழியை வந்து நம்ம தாய்மொழி அப்படின்னு இணையாக சொல்கிறோம். அப்படிப்பட்ட மொழி இங்கே வளர்க்கப்பட்டதா அப்படின்னு கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறி. இலக்கணங்கள் நம்ம எத்தனை பேருக்கு தமிழ் புலமை பெற்றிருக்கோம்? தமிழ்நாட்டில் மட்டும்தான் தாய்மொழியில் ஃபெயில் ஆகக்கூடிய மாணவர்களை நம்ம பார்க்குறோம். மிக கொடுமை. அது மட்டும் இல்லை, பாருங்கள், 5ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு 2ஆம் கிளாஸ் புக்கை படிக்க தெரியல, 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு 5ஆம் கிளாஸ் புக்கை படிக்க தெரியல. எவ்வளவு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். மேலும் இந்த மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறார்கள். ஓகே, மொழியை நீ வளர்க்கலை, இன்னொரு அடிஷ்னலாக ஒரு மொழியை கற்றுக்கொள்ளக்கூடிய வசதியை ஏற்படுத்தி கொடுக்குறாங்கன்னா அதையும் ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த மும்மொழி கொள்கை எதிர்ப்பு வந்து கருணாநிதி அவர்கள் ஒரு காலகட்டத்தில் ரயிலெல்லாம் போய் படுத்த நியூஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ரயிலை இயங்க விடாமல் நான் உயிரை கொண்டு விட போகிறேன், ஹிந்தியை திணிக்கக்கூடாதுன்னு சொல்லி. 1968 முதற்கல்விக் கொள்கை, 1986 2ஆம் கல்விக் கொள்கை, மோடி ஐயா வந்த பிறகு 2019-20 தான் லேட்டஸ்ட் கல்விக் கொள்கை, புதிய கல்விக் கொள்கை. இதில் பார்த்தீங்கன்னா அந்த முதல் கல்விக் கொள்கையிலையும் 2ஆம் கல்விக் கொள்கையிலையும் தான் வந்து ஹிந்தி 3வது மொழியாக கட்டாயம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. ஆனால் அப்போ யார் ரூல் பண்ணாங்க? காங்கிரஸ். மோடி ஐயா வந்த பிறகு ஹிந்தி மட்டுமல்லாது தேசிய மொழி எதுவாகனாலும் நாம் அதை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஹிந்தியை திணித்தது காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சியோ மோடி ஐயாவோ கிடையாது. இது வந்து தவறான ஒரு மாயையை நமக்குள்ளே ஏற்படுத்தியிருக்காங்க. மேலும் இந்த மும்மொழி கொள்கை இத்தனை வருஷமாக இருக்குது. இதை வந்து தனியார் பள்ளிகளில் இருக்குது. இது சிமிலர் லைக் நீட். பார்த்திங்கன்னா நான் முந்தியெல்லாம் வந்து ஒரு மருத்துவராக ஆகக்கூடிய தகுதி ஒரு பணக்கார விட்டு பிள்ளைக்கு தான் இருந்துச்சு. ஏன்னா லட்சக்கணக்காக ஃபீஸ் கட்டணும் அப்படின்றதுனால அந்த மருத்துவ படிப்பை யாரும் எடுத்துக்கொள்வதில்லை. ஆனால் இன்றைக்கி ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டக்கூடிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பிள்ளை இன்றைக்கி படிக்குது. ஒரு சின்ன சிறு தொழில் பண்ணக்கூடிய வீட்டிலேருந்து ஒரு டாக்டர் உருவாகிறாங்க. எதற்கு காரணம்? நீட்டு. ஏன்னா அதே மாதிரி தான் இந்த மும்மொழி கொள்கையும் தனியார் பள்ளியில் வந்து காசு கொடுத்து இன்னொரு மொழியை நீங்கள் தேசிய மொழி அல்லாது பிற நாட்டு மொழி, ஃப்ரெஞ்சு, சைனீஸு, ஜாப்பனீஸ் எல்லாம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த வசதி இல்லை. இதற்கு காரணம் முழுக்க திராவிட மாடல். இன்றைக்கி எப்படி நம்ம தமிழையும் நம்ம தாய்மொழியும் ஒழுங்காக கற்றுக்கல, அதுலேயும் அறகுறை, எந்த கேள்வியை கேட்டாலும் தெரியாது, இலக்கணங்கள் தெரியாது. ஒரு அதாவது பழமொழிகள் எத்தனை, ஒரு 10 பழமொழிகள் சொல்லுங்கள், ஒரு 20 திருக்குறள் சொல்லுங்கள், ஒரு 5 திருக்குறள் சொல்லுங்கன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் ஆங்கிலத்தில் தேர்ச்சி பெற்றோமா? இல்லை. தமிழ் நம்ம தாய்மொழியை வளர்த்தோமா? கிடையாது. பிற மொழி ஏதாவது ஒரு மொழியை கற்றுக்கொண்டோமா? அதுக்கான வசதியும் இல்லை. காசு இருந்தால் படிக்கலாம் அப்படின்ற ஒரு சோர்ஸு இவங்க தான். இந்த மெடிக்கல் காலேஜ், தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு எப்படி ஆதரவாக நீட்டை எதிர்க்கிறார்களோ அதே மாதிரி இந்த மும்மொழி கொள்கையை எதிர்க்க காரணம் தனியார் பள்ளிகள் அடிபடக்கூடாது, அதற்கு இணையாக இவங்கெல்லாம் படிச்சிடக்கூடாது. அதனால் இந்த மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறார்கள். ஹிந்தியை திணிக்கிறார்கள்னா ஹிந்தி எங்கே வந்திருக்கு? ஹிந்தியே கிடையாது. இத்தனை வருஷம் நம்மளும் தமிழகத்தில் அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள்ட்ட கிட்ட ஹிந்தி எங்கே திணிக்கப்பட்டிருக்கு? இங்கே வந்து ஹிந்தியே விஷயம் கிடையாது. ஹிந்தி அல்லாது எந்த மொழினாலும் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும்போது இந்தியை கையில் எடுத்துக்கிட்டு அதை எதிர்ப்பதற்காக நுழைக்கப்பட்ட ஒரு விஷயம் ஹிந்தி. ஆக இவங்க வீட்டு பிள்ளை படிக்கலாம், இவர்கள் நடத்தக்கூடிய பள்ளிகளில் மும்மொழி கொள்கை இருக்கலாம், வேறு மொழி ஆப்ஷன் கற்றுக்கொள்ளலாம், லட்சக்கணக்காக ஃபீஸ் கட்டிட்டு படிச்சுக்கலாம். ஆனால் நம்ம வீட்டு பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூலை நம்பி இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், நலிந்தோர்களுக்கு இந்த வசதி வரக்கூடாது அப்படின்றதுல தெளிவாக இருக்காங்க. உதயநிதி அவர்களை துணை முதல்வர் எடுத்துக்கோங்க. இது சம்மந்தமாக கேள்வி கேட்டால் கேள்விக்கு பதில் அளிக்காமல் வேறு எதையோ ஒரு இலவசமாக சாப்பாடு போடுறோம். உங்ககிட்ட யாருங்க சாப்பாடு கேட்டா?
அரசு பள்ளி மாணவர்கள் காலையில் வந்து 8:30 மணி 8:45 ஸ்கூலுக்குள்ளே வராங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிறத சாப்பிட்டுட்டு வர, உங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு இல்லைன்னு வந்து கேட்டாங்களா? இன்றைக்கி போய் நீங்கள் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் போய் பாருங்கள், காலை உணவு எல்லாம் டஸ்ட்பினில் இருக்குது. அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ரவை கஞ்சியாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், அதை சாப்பிட்டா வயிறு தான் கெட்டு போகும். அந்த மாதிரி ஒரு சூழல் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி இருக்கும்போது இலவச சாப்பாடை போடுறோம் ரொம்ப பெருமையாக பேசிட்டு போகிறாரு. சாப்பாடு தேவையில்லை, நீங்கள் கொடுக்குற கல்வியை ஒழுங்காக கொடுத்தாலே அந்த பிள்ளைங்க, படிக்கக்கூடிய பிள்ளைங்க இன்னும் நிறைய பேருக்கு சாப்பாடு போடக்கூடிய திறனை வளர்த்து கொள்வார்கள். ஆக இவர்கள் நம்மளெல்லாம் வச்சு ஏழை எளிய மக்களை முட்டாள்தனமாக இந்த மாதிரி இத்தனை நாள் நமக்கு ஒரு மாயையை வந்து ஹிந்தி ஹிந்தி ஹிந்தின்னு காமிச்சு நம்மளை தமிழையும் ஒழுங்காக கற்றுக்க விடலை, ஆங்கில மொழியும் நமக்கு ஒழுங்காக தெரியாது. ஏதோ ஒரு லாங்குவேஜை வந்து மத்திய அரசு மோடி ஐயா புண்ணியத்தில் நம்ம பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க இன்னொரு மொழி கற்றுக்கொள்ளலாம். இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். நான் வந்து ஒரு பகுதி, ஐயப்பதாங்கல் பகுதியில் 1வது வார்டு உறுப்பினர். என்னோட பகுதியில் ஒரு மேடம் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. எங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மெய்டு, அவர்களுடைய குடும்பம் வடநாட்டில் இருந்தோ ஏதோ ஒரு ஊர்லேருந்து வந்திருக்காங்க, குடிபெயர்ந்திருக்கிறார்கள், ஏதோ காரணத்தினால இங்கே வேலை பார்க்க வந்திருக்காங்க. அவர்களுடைய பிள்ளைங்க படிப்பை தொடர முடியவில்லை. காரணம், அவர்களோட பிள்ளை வந்து ஒரு குழந்தை 8ஆம் கிளாஸ் படிக்குது, இன்னொரு பிள்ளை 5ஆம் வகுப்பு படிக்குது. இப்படி படிச்சுட்டு இருக்கவங்களும் அவங்களுடைய தாய்மொழி, அது தெலுங்குவாக இருக்கலாம், கன்னடமாக இருக்கலாம், ஹிந்தியாக இருக்கலாம். நம்ம பள்ளிக்கூடத்தில் போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் போட்டோம்னா அந்த பொண்ணு எந்த மொழியை எடுத்து படிக்க முடியும்? தமிழே தெரியாது. தெரியாத பிள்ளை எப்படி தொடர முடியும்? இதற்காகவும் உதவுது இந்த மும்மொழி கொள்கை. மற்ற மாநிலங்களில் போய் நம்ம பிள்ளைங்க வேலை விஷயமா போயிட்டாங்கன்னா அங்கே அவர்களுடைய கல்வியை தொடர்வதற்கு இந்த மும்மொழி கொள்கை வசதியாக இருக்குது. நம்ம மாநிலத்தவருக்கும் நம்ம மாநிலத்தை நாடி வரக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கும் இந்த ஆப்ஷன் இல்லை. ஆக இந்த மும்மொழி கொள்கைன்றது மற்ற மாநிலவர்களுக்கும் உதவும், நம்ம மாநிலத்தவருக்கும் உதவும். காசு இல்லாமல் இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பை நாம் தவற விடுறோம். அதுவும் இல்லாமல் ரொம்ப கேவலமான செயல் பாருங்கள். அயப்பாக்கம் அப்படின்ற ஒரு ஊராட்சியில் தெருக்களில் பெரிய செய்திகள்லாம் பார்த்தோம். ட்ரோனில் வந்து மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு, நிதியை கொடு அப்படின்னு சொல்லி என்னென்னமோ கோலங்கள்லாம் மக்கள் போட்டிருக்காங்கன்னு போய் பார்த்தா அந்த கோலங்கள் அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய திமுக கட்சியை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் வீரமணி அவர்கள் 100 நாள் வேலையாட்களை வைத்து கோலம் போட்டிருக்காரு. யார் வீட்டு காசு? நிதியமைச்சரை கேட்குறாரு உதயநிதி அவர்கள், உங்கள் அப்பா வீட்டு காசான்னு. நான் கேட்குறேன் வீரமணி அவர்களே, இது உங்கள் அப்பா வீட்டு காசா? எப்படி நீங்கள் பஞ்சாயத்து காசை எடுத்து கோலமாவு வாங்கி 100 நாட்கள் வேலையாட்களை வச்சு நீங்கள் கோலம் போட்டிருப்பீங்க? அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் நான் போட்ட கோலம் இதுங்க, அது யார் போட்டான்னு தெரியலங்கன்றாங்க. அவர்கள் எல்லாமே மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பேசுகிறார்கள். என் பிள்ளை ஒரு ஹிந்தி பாடம் கற்றுக்கிட்டா நல்லது தானேங்க, ஒரு தெலுங்கு கற்றுக்கிட்டா நல்லது தானேங்க, ஒரு கன்னடம் கற்றுக்கிட்டா நல்லது தானேங்க அப்படின்றாங்க. ஆனால் இவர்களாக வந்து ஒரு ஆளை ரெடி பண்ணி அந்த தெரு முழுக்க வந்து எதிர்ப்பு அலைவரிசையை காமிக்கிறாங்களாம் கோலம் போட்டு. யார் வீட்டு காசு? கோலம் போட்டு அதை ஒரு செய்தியாக எல்லா சமூக வலைதளங்களையும் பரப்பி விட்டுருக்காங்க. இதெல்லாம் ஒரு கேடுகட்ட செயல் பாருங்கள். ஒரு நல்ல விஷயம் நம்ம ஊர் பிள்ளைங்களுக்கு கிடைக்குது, மாணவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா அதையும் கெடுத்து இந்த கும்மிடிப்பூண்டியை தாண்டக்கூடாது நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் மாணவிகள். இங்கேயே ஓட்டணும், இவர்களுக்கு போஸ்டர் ஒட்டணும், இவர்களுக்கு அடிமைகளாக கொத்தடிமைகளாக நம்ம வாழ்ந்து நம்ம வாழ்க்கையத்தோடு முடிஞ்சிடணும். வேறு மாநிலத்தை தாண்டி போகக்கூடாது. இதில் வேறு இன்னொரு கேலி, அங்கே ஹிந்தி தெரிஞ்சவெல்லாம் இங்கே வந்து பானிபூரி விற்கிறான் அப்படின்னு. இங்கே இருக்கக்கூடியவன் எத்தனையோ மாநிலங்களுக்கு போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமா? ஹிந்தி படிக்கிறதுனால இங்கே பெரிய லெவலுக்கு போவாங்கன்றதே கருத்து கிடையாது. ஏதாவது ஒரு மொழி, நம்ம மொழி அல்லாது தேசிய மொழி, ஏதாவது ஒரு மொழியை எக்ஸ்ட்ரா கற்றுக்கிட்டா அது ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜ் அப்படின்றதுனால சொல்கிறாங்க. அதற்கு எதிர்ப்பு காமிக்கிறது முழுக்க இவர்களுடைய தனியார் பள்ளிகள் அடிபட்டு விடும். நமக்கு அடிமைகள் நாளைக்கு வளர்ந்துருவாங்க, பெருசாக படிச்சிருவாங்க, அறிவாளி ஆயிடுவாங்கன்ற ஒரு எண்ணத்தில் இவர்களை எல்லாம் ஒரு கொத்தடிமைகளாக வச்சுக்கணுன்றதுனால எதிர்க்கிறார்கள் இந்த திராவிட மாடல். இந்தியா முழுவதும் ஒரே மொழியை திணிக்க முயல்வதாக நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுதான், ஹிந்தியே கிடையாது. இந்தியா முழுக்க ஹிந்தின்றதே இவர்கள் கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். எதிர்ப்பாக இந்தியை நாங்கள் எதிர்க்கிறோன்னு சொல்லிட்டு இவர்கள் நடத்தக்கூடிய தனியார் பள்ளிகளில் 3வது மொழியாக ஹிந்தி இருக்கா இல்லையா? இல்லைன்னு சொல்லுங்கள்.
இன்னைக்கு வந்து திருமாவளவன் அவர்கள் எவ்வளோ பெரிய ஒரு எதிர்ப்பு, எதை சொன்னாலும் தன்னுடைய சமூகத்தை, அவருக்கு ஒரு ப்ளூ ஸ்டார்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, அண்ணாமலை அவர்கள் டாக்குமெண்டோட வெளியிட்டார். டிவிகே கட்சி தலைவர் மும்மொழி கொள்கைக்கு நான் எதிர்க்கிறேன்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டார். அவர் பார்த்தா அவர் ஒரு பிரைவேட் ஸ்கூல் நடத்துகிறாரு, மிகப்பெரிய பிரம்மாண்டமாக. கூகுளில் போய் பாருங்கள், அந்த ஸ்கூல் வந்து அவ்வளவு, விஜய் வித்யாசிரம் மிகப்பெரிய அளவில் இருக்குது, லட்சக்கணக்கான ஃபீஸு. அங்கே படிக்கக்கூடிய பிள்ளைங்கள் சைனீஸு, ஜாப்பனீஸு, எந்த மொழினாலும் எடுத்து படிக்கலாம். காரணம் லட்சக்கணக்கில் ஃபீஸு. ஆனால் இவர்கள் எல்லாம் எதிர்க்கக்கூடியது, ஆதரவாக பேசுகிறேன்னு சொல்லி ஒரு மாயையை வந்து உருவாக்குறது அரசு பள்ளி மாணவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்காக. ஆக இவர்கள் நடத்தக்கூடிய தனியார் பள்ளியில் மும்மொழி கொள்கைகள் இருக்குது. மும்மொழி கொள்கைகளில் நிறைய லாங்குவேஜ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது லட்சக்கணக்கான ஃபீஸை வாங்கிப்பாங்க. அவர்கள் வீட்டு பிள்ளைங்க இன்னைக்கு எதிர்க்கக்கூடிய முக்காவாசி திராவிட மாடல் கட்சிகளும், சீமான் அவர்கள் எடுத்துக்கோங்க, திருமாவளவன் அவர்கள் எடுத்துக்கோங்க, டிவிகே விஜய் அவர்கள் எடுத்துக்கோங்க, இவங்க வீட்டு பிள்ளைங்க எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். தமிழ் மட்டுமா கற்றுக்கொள்கிறார்கள்? அன்பில் மகேஷ் அவர்கள், நம்ம கல்வித்துறை அமைச்சர் பையன், ஒரு பேட்டியில் அவர் சொல்கிறாரு, நான் தமிழை தவிர்த்தேன், ஃப்ரெஞ்சை வளர்த்தேன்னு சொல்லிட்டு, ஃப்ரெஞ்சை படித்தேன்னு சொல்லிட்டு. அவர் தமிழ் மொழியில் படிக்கலை, இவர் ஊரில் இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் தமிழ் மொழியை வளர்க்கணும்னு சொல்கிறாராம். கல்வித்தரம் எங்கே போயிருக்கு? நிறைய பள்ளிக்கூடத்தில் மேற்கூரை இல்லை, அடிப்படை வசதி கிடையாது, லேப் ஃபெசிலிட்டி கிடையாது. ரிப்போர்ட் பிரகாரம் 2024க்கு அப்புறம், 2022க்கு அப்புறம் ரொம்ப சரிவு அடைஞ்சிருக்குன்றாங்க அட்மிஷன். ப்ரீகேஜி, சின்ன ப்ரைமரி ஸ்கூலாக இருக்கட்டும், ஹை ஸ்கூல்லையுமே வந்துட்டு ஸ்ட்ரென்த்து வந்து குறைஞ்சிருக்கு. அதாவது 56 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் வந்து தனியார் பள்ளியில் இருக்காங்க. 50 லட்சத்திற்கும் குறைவாக தான் மக்கள் வந்து அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. அப்போது இந்த தரம் குறைய இன்னைக்கு போய் நீங்கள் அரசு ஆசிரியர்கள்ட்ட போய் இந்த மும்மொழி கொள்கையை பற்றி கேளுங்களேன், அவர்களுக்கு தெரியலை. இதை பற்றிய சரியான புரிதல் இல்லை, பொதுமக்களுக்கும் சரி ஆசிரியர்களுக்கும் சரி. ரொம்ப எவ்வளோ ஒரு சேட் பார்ட் பாருங்கள் நம்ம மாநிலத்தில். மும்மொழி கொள்கையை பற்றி, மும்மொழி கொள்கைன்னா இது ஒரு ஹிந்தி அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஹிந்தி இல்லை, ஹிந்தி அல்லாது எந்த மொழியினாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம்ன்றது தான் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து, நான் வந்து ஒரு தெலுங்கு வந்து தாய்மொழியாக வச்சுருக்கேன், இல்லை ஒரு மலையாளத்தை தாய்மொழியாக வச்சுருக்கேன். ஆனால் நான் வந்து ஒரு தமிழ் படிக்க முடியாதுன்ற பட்சத்தில் தமிழும் இருக்கும், ஆங்கிலமும் இருக்கும். மூன்றாவது மொழியாக எனக்கு வசதியான மொழியை நான் எடுத்துக்கொள்ளலாம்ன்ற ஆப்ஷன் தான் இந்த மும்மொழி கொள்கை. மூன்றாவது மொழியாக ஹிந்தி எடுத்துக்கொள்வது அல்ல. அதனால் இவர்கள் வந்து தவறான ஒரு செய்தியை மக்களிடம் ஹிந்தின்னு ஹிந்தி எதிர்க்கிறோன்னு, ஹிந்தி கூட்டணி கூட தானே இவங்க இருக்கிறாங்க, புள்ளி வச்ச கூட்டணியோட தானே இருக்காங்க. இந்த ஹிந்தியை எதிர்க்கிறோன்னு அவர்களுடைய கூட்டணி கட்சிக்கிட்ட போய் சொல்லுங்க. அதனால் இவர்கள் வந்து முழுக்க மொழி அரசியல் தான் இந்த திராவிட மாடல் பண்ணுறதும் மற்ற சிறு கட்சிகள் பண்ணுறதும். ஏழை மாணவர்கள் ஹிந்தி படித்து விட்டால் வேலை கிடைக்கும் என விடுமா என்று திருமாவளவன் கல்வி எழுப்புவது குறித்து உங்கள் பார்வை என்ன? அவர் ப்ளூ ஸ்டார் ஸ்கூலில் என்ன நடக்குதுன்றதை சொன்னால் ரொம்ப வசதியாக இருக்கும். ப்ளூ ஸ்டார் ஸ்கூலில் வந்து என்னென்ன லாங்குவேஜ் கற்றுக்குறாங்க ஐயா, நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம மாணவர்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்காக நான் போராடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து மேடை பேச்சு எல்லாம் அனல் பறக்க பேசுகிறீங்க. அந்த ப்ளூ ஸ்டார் ஸ்கூல் வந்து உங்களுடைய சமூகத்தை சேர்ந்த மக்களுக்காக உருவாக்கப்பட்டதா? உங்களிடம் இதற்கு பதில் இருக்கா? ஆக அரசியலுக்காக ஒரு பேச்சு, உள் நடவடிக்கை வேற. அதாவது காசு பார்க்கறதுக்காக பண்ணக்கூடிய வேலைகள் வேற. இங்கே வந்து ஹிந்தி படித்தா உங்களுக்கு வந்து வேறு வேலை கிடைக்குன்றதில்ல. ஏதாவது ஒரு மொழி, உன் தாய்மொழி தவிர்த்து, நம்ம வந்து காமனாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஆங்கிலத்தை தவிர்த்து ஏதாவது ஒரு மொழியை கற்றுக்கொண்டால் கண்டிப்பாக ஒரு அடிஷ்னல் நாலேஜ், அடிஷ்னல் லாங்குவேஜ்ன்றது நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பலம். அதை தான் வந்து சொல்கிறாங்களோ ஒழிய, இந்த ஹிந்தி படிக்கிறதுனால வந்து காசு சம்பாதிக்க முடியுமா, ஹிந்தி படிக்கிறதுனால பெரிய ஆள் ஆயிட முடியுமான்றதெல்லாம் நீங்களாக கட்டக்கூடிய கதைகள். முதல்ல ப்ளூ ஸ்டார் ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்கள், அதை தெரிஞ்சுக்கிறதுல நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம்.